Hi all of you, welcome back to my channel English with Bona. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோனில் ஒருத்தவங்ககிட்ட என்ன மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பேசுவோன்றதை பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, கேன் யூ ஹியர் மீ கிளியர்லி? Hello, can you hear me clearly? Line சரியா இல்ல. The line is not clear. The line is not clear. கொஞ்சம் சத்தமா பேசுங்க. Please speak a little louder. Please speak a little louder. சிக்னல் பலவீனமா இருக்கு. The signal is weak. The signal is weak. நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். I will call you later. I will call you later. இப்போ பேச முடியாது. I cannot talk right now. I cannot talk right now. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Please hold for a moment. Please hold for a moment. இது தவறான எண். This is wrong number. This is wrong number. நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? Where are you now? Where are you now? நான் வெளியில இருக்கேன். I am outside. I am outside. உங்க மிஸ் கால் பார்த்தேன். I saw your missed call. I saw your missed call. ஏன் நான் கால் பண்ணினப்ப எடுக்கல? Why did not you answer my call? இங்க did not didn't அப்படின்னு சொல்லலாம், didn't அப்படின்னு சொல்லலாம். Why didn't you answer my call? என்னோட பேட்டரி குறைஞ்சிட்டு இருக்கு. My battery is running low. My battery is running low. கால் கட் ஆயிருச்சு. The call got disconnected. The call got disconnected. நான் அங்க போனது உங்களுக்கு கூப்பிடுறேன். I will call you once I reach. I will call you once I reach. நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? Are you busy right now? Are you busy right now? அப்புறம் பேசலாமா? Shall we talk later? Shall we talk later? தயவு செஞ்சு திரும்பவும் சொல்லுங்க. Please say that again. Please say that again. மெதுவா பேசுங்க. Please speak slowly. Please speak slowly. சரி, அப்புறம் பேசலாம். All right.
we will talk later. All right, we will talk later. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸை வந்து ஜஸ்ட் பார்க்குறதோட இருக்காம அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஃப்ளூயண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல ஒரு டாபிக்கோட சென்டென்சஸ் கொண்டு வரேன். ஸோ அன்டில் தென் பாய்.